வணக்கம். இந்த பதிவில் குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடாத சில செயல்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குளித்த பின் வாளியில் தண்ணீரை விடக்கூடாது. அந்த எஞ்சிய நீரில் யாராவது குளித்தா அது அந்த நபரின் வாழ்க்கையை பாதிக்கும். அந்த நேரத்தில் அது உங்களுக்கும் அவர்களுக்கும் துர்தஷ்டத்தை ஏற்படுத்தும். குளித்த பிறகு வாளியை காலியாக வைக்க வேண்டும். ஆனால் வாஸ்துப்படி வாளியில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணீரை நிரப்பி வைக்க விரும்பலை அப்படின்னா வாளியை தலைகீழாக கவிழ்த்து வைக்க வேண்டும். இதனால் வாஸ்து தோஷம் ஏற்படாது. குளித்த உடனேயே முடி ஈரமாக இருந்தால் திருமணமான பெண்கள் ஒருபோதும் குங்குமம் வைக்கக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். குளித்த உடனேயே கூர்மையான எந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதாவது காய்கறி வெட்டுவது, நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யக்கூடாது. குளிப்பதற்கு முன்னாகவே நீங்கள் நகம் வெட்டும் பழக்கம் வைத்துக்கொள்ளுங்க. குளித்து முடித்தவுடன் நேராக சென்று நெருப்பை தொடக்கூடாது. அதாவது அடுப்பை தொடக்கூடாது. முதல்ல ஏதாவது சாப்பிட்டு விட்டு பின் சமையல் அறைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். குளித்த பிறகு உங்களுடைய குளியலறையை சுத்தம் செய்ய வேண்டும். எந்த பொருட்களை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கங்கு வைக்க வேண்டும். குளியலறை சுத்தமாக இருந்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கும். குளித்து முடித்த பிறகு ஈரமான துணிகளை நீங்கள் குளியலறையை விடக்கூடாது. அது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். அவ்வாறு உடனே நீங்கள் அந்த துணிகளை துவைக்க முடியல அப்படின்னா அதை வெயிலில் போட்டுட்டு மறுநாள் எடுத்து நீங்கள் துவைக்கலாம். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.